நான் உங்களை வெங்கடாசலம் கிராம விழிகள் அறக்கட்டளை தர்மபுரி மாவட்டம். நமது ஆலமலை யூடியூப் சேனலில் தகவல் பெட்டி நிகழ்வுல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு உணர்ச்சி பூர்வமான சம்பவம் இது. ஆனாலும் கூட மனித நேயத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இதுவரைக்கும் நீங்க ஆலமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க தோழர்களே, நிகழ்வுக்குள்ள போலாம். ஒரு 10 மாத குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, அழகா சிரிக்கும், இல்லனா குறுநடை போட்டு ஓடும். ஆனா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்களோட வாழ்வை ஒளிர செய்திருக்கிறது அப்படின்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அதே போல ஒரு துயரமான சம்பவத்துல ஒரு பெற்றோர் எடுத்த முடிவு இன்னைக்கு உலகத்துல இருக்க அத்தனை நபர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா மாறி இருக்கு. யார் அந்த தெய்வீக குழந்தை, யார் அந்த பெற்றோர், அதை குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேரள மாநிலத்துல மிகவும் உன்னதமான ஒரு நகரம், ஒரு மாவட்டம் அப்படின்னு சொன்னா அது பத்தனம்திட்டா. ஏன் அப்படின்னா அங்கதாங்க நம்ம சபரிமலை இருக்கு. ஐயப்பன் கோவில் உள்ள ஒரு மாவட்டம் தான் பத்தனம்திட்டா. அப்படி இருக்கக்கூடிய பத்தனம்திட்டாவுல மல்லப்பள்ளியில ஒரு குடும்பம் வசித்து வருது. அவர்தான் அருண் ஆபிரகாம் செரீன் தம்பதியினர். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை, பெண் குழந்தை, ஆலின் செரி ஆபிரகாம் அந்த குழந்தையோட பேரு. 10 மாத குழந்தை. அந்த குழந்தையோட சிரிப்பை இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் கூட தோணும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செரினோன் ஜான் தன்னுடைய தாய் தந்தையரோட தன்னோட 10 மாத குழந்தையோட கார்ல பயணிக்கிறாங்க. இவங்க கோட்டயத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பயணிக்கிறாங்க. இந்த திருவள்ளா பத்தி சொல்லும் போது, திருவள்ளான்றது சுற்றுலா நகரம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ வல்லபா அப்படின்ற விஷ்ணு திருத்தலம் இருக்கு. இதுல இரவு முழுவதும் கதகளி நடைபெறக்கூடிய ஒரு திருத்தலம் ஆகும். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தேவாலயங்கள், வரலாற்று பெருமை கொண்ட தேவாலயம் இருக்கு. கதியூர் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா குடைவரை கோயில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அருகாமையில அரண்மனை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இந்த திருவள்ளா. இப்படிப்பட்ட பகுதிக்கு போகும்போதுதான் அவங்க பாத்தீங்கன்னா அந்த எம்சி சாலையில போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது பள்ளம்ன்ற இடத்துல இந்த கார் மீது மற்றொரு கார், எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளானதுல 6 இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இருந்தவர்களை காவல்துறையினர் உடனடியா அந்த இடத்துக்கு மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஊரான சமணாச்சேரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சமணாச்சேரியில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மீண்டும் அவங்க உயர் சிகிச்சைக்காக திருவள்ளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்க இந்த 3 பேரும் லேசான காயத்தோட உயிர் தப்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த 10 மாத குழந்தை சீரியஸ் ஆயிடுது. ரொம்ப கடும் விபத்துக்குள்ளானதுனால அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை தேவைப்படுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொச்சின்ல இருக்கக்கூடிய அமிர்தா மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அங்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 1 வார காலம் அந்த மருத்துவமனையில அந்த குழந்தை அனுமதிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட எந்தவித முன்னேற்றமும் இல்லை. சரியா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அந்த குழந்தை மூளைச்சாவு அடைகிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்றாங்க. பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை ஒரே குழந்தை, அவங்க அவ்வளோ பாசமா வளர்த்துருக்காங்க. அவங்களால இந்த செய்தியை தாங்கி கொள்ள முடியல. துயரமான செய்தி. கண்ணீரும் கம்பளையுமாக அருண் ஆபிரகாமும் செரீன் ஜான் ஆபிரகாமும் நிக்கிறாங்க. அவங்களால அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்லை. இந்த தருணத்துல மருத்துவர்களை அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்க குழந்தை மூளைச்சாவு அடைந்து விட்டது. இனி இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. ஆனாலும் கூட உங்க குழந்தையோட உடல் உறுப்புகளை நீங்க தானம் செய்தீங்கன்னா இதனால நிறைய குழந்தைகள் காப்பாற்றப்படும். அவர்களோட வாழ்வு ஒளிர செய்ய நீங்களா முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய குழந்தையோட உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் போயிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த துயரமான நிலையில அந்த பெற்றோர்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க தன்னுடைய மனதை இரும்பாக்கி கொண்டு இந்த துயரமான நிகழ்வு இயற்கை நம் குழந்தையை இன்று பறித்து கொண்டது. இந்த சூழ்நிலையில நம் குழந்தையோட உடல் உறுப்புகளை தானம் செய்தோம்னா மற்ற குழந்தைகள் உயிர் வாழும். அப்படி உயிர் வாழ போது அந்த குழந்தையினோட உடல் உறுப்புகள்ல நம்ம குழந்தைய பார்க்கலாம் என்ற கண்ணோட்டம் அவங்களுக்கு வருது. உடனடியா தன்னுடைய குழந்தையின் உறுப்புகளை தானம் செய்யறதுக்கு அவங்க முன் வராங்க. பாருங்க, ஒரு துயரமான சம்பவத்துல ஒரு மனிதாபிமான முடிவை எடுத்ததனால இங்கு
5 குழந்தைகளுக்கு அந்த குழந்தையோட உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுகிறது. உடனடியா மருத்துவர் குழு அந்த மூளைச்சாவு அடைந்த குழந்தையோட உடல்கிருந்து அந்த உடல் உறுப்புகளை மீட்கிற படி துரிதமா துவங்குது. 3 மணி நேரத்துல அந்த உடல் உறுப்புகளை அடுத்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாக வேண்டும். உடனடியா கொச்சின்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் பயண தூரத்தை 3 மணி நேரத்துல அவங்க கடந்து செல்லணும். காவல்துறையோட உதவியை கேட்கறாங்க. போக்குவரத்து சரி செய்யப்படுகிறது. திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிறுநீரகவியல் துறையில சிகிச்சை பெற்று வருகின்ற 2 சிறுமிகளுக்கு இந்த குழந்தையோட சிறுநீரகங்கள் பொருத்தப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சிறுமியோட கல்லீரலை கிம்ஸ் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு சிறுமிக்கு பொருத்துறாங்க. ஸ்ரீ சித்தா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையோட இதயத்தை பொருத்துறாங்க. இந்த செய்தி உடனடியா காட்டுத்தீ போல பரகுது. நம்முடைய கேரள மாநிலத்தோட முதலமைச்சர் இத்த பெற்றோருடைய அந்த செயலை எண்ணி வியக்கிறாரு. அவர் ட்விட்டர்ல பதிவு போடுறாரு. உடனே கேரள தேசம் எங்கும் இந்த செய்தி வேகமா பரவுது. அந்த தெய்வீக சிறுமிய லிட்டில் ஏஞ்சல், குட்டி தேவதை என கேரள மக்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஆலின் இறுதிச் சடங்குல பங்கேற்பதற்காக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், இவர்தான் கேரள மாநிலத்தோட 23வது ஆளுங்க இந்த இறுதி நிகழ்வுல பங்கெடுப்பதற்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர், அரசுத்துறை உயரதிகாரிகளும் அந்த நிகழ்வுல பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாநிலத்தோட குடும்ப நலத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் தீனா ஜார்ஜ் நிகழ்விடத்துக்கு வந்துட்டாங்க. திருச்சூர் மாவட்டத்தோட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் கோபி, இவர் பெட்ரோலியத்துறை மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அன்னை அமைச்சரா இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பாருங்க, உயர் அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள், மத்திய மந்திரிகள், எதிர்கட்சி தலைவர் டிடி சதீஷன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப ஒட்டுமொத்த கேரள தேசமும் அந்த இடத்துல அந்த குழந்தையோட இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்காங்க. அரசு துறை மூலம் மலர் வளையம் வைக்கப்பட்டு ஒரு இராணுவ வீரருக்கு எப்படி இறுதி அஞ்சலி செலுத்துவாங்களோ அப்படி இறுதி அஞ்சலி செலுத்த இந்த குழந்தைக்கு அத்தனை அரசு எந்திரங்களும் முடக்கப்பட்டு அந்த நிகழ்விடத்துல இருக்காங்க. குண்டுகள் முழங்க அந்த குழந்தையோட இறுதி அஞ்சலி செலுத்தப்படுகிறது. எந்த இடத்துல செலுத்துறாங்க அப்படின்னா, செயின்ட் தாமஸ் சிஎஸ்ஐ சர்ச் வளாகத்துல இருக்க கல்லறை தோட்டத்துல அந்த குழந்தை அடக்கம் செய்யப்படுகிறது. அதாவது அங்கு அந்த குழந்தை புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய காலகட்டத்துல ஒரு 10 மாத குழந்தையால இதை செய்ய முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னா இதை சாத்தியமாக்கியிருக்காங்க ஆலின் ஜான் ஆப்ரகாம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? உடல் உறுப்பு தானம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு உடல் உறுப்பு கிடைக்கிறதுன்றது ஒரு குதிரை கொப்பாதான் இருக்கு. பெரியவங்களுக்கு கூட உடல் உறுப்பு கிடைச்சிடும். உடல் உறுப்பு தானத்துக்காக மருத்துவமனைகள்ல பதிவு செய்து காத்திருப்பவர்கள் ஏராளம். மூளைச்சாவு அடைந்த நபர்களிடமிருந்து உடல் உறுப்பை எடுத்து மற்றவர்களுக்கு பொறுத்துறது மிருத சஞ்சீவினி திட்டம் கேரளாவில் 2012 நடைமுறைப்படுத்தினாங்க. அது சிறப்பா அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல 2008 தமிழ்நாட்டுல அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2023 செப்டம்பர் 23 ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணையில அந்த உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நபரோட இறுதிச் சடங்குல கட்டாயம் மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர், அவர் இல்லாத தருணங்கள்ல கோட்டாட்சியர் இல்ல டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், வருவாய் ஆய்வாளர், இவங்க போயிட்டு மலர் வளையம் வைத்து கட்டாயம் அஞ்சலி செலுத்த வேண்டும். அரசாங்கம் அரசாணை கற்பித்திருக்கு. அதுல இருந்து இந்த உடல் உறுப்பு தானம் செய்வர்களோட எண்ணிக்கை தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே இன்றைக்கு தமிழ்நாடு உடல் உறுப்பு தானம் செய்வதில் முன்னணியில இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. அதுவும் தர்மபுரி முதன்மை மாவட்டமா இனி உடல் உறுப்பு தானம் செய்யப்பா இருக்கிறது அப்படின்னா அது மிகையல்ல. முதலிடத்துல தமிழ்நாடும், 2வது இடத்துல தெலுங்கானா, 3ஆம் இடத்துல கர்நாடகா, 4வது இடத்துல மகாராஷ்டிரா, 5ஆம் இடத்துல குஜராத். அதுல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. எப்பவுமே தர்மபுரி மாவட்டம் இதுல முன்னணியில இருக்கின்றது இன்னும் நமக்கு கூடுதல் பெருமையாகும். இந்த உடல் உறுப்பு தானத்தை எப்படி நாம செய்ய முடியும் அப்படின்னா, நேரடியாக சென்று பதிவு செய்ய முடியும். அந்தந்த அரசு தலைமை மருத்துவமனைகள்ல, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல நேரடியாகவே அந்த படிலத்தை பெற்று நான் உறுப்பு தானம் செய்ய தயாரா இருப்போம்னு சொல்லி பதிவு செய்து அவங்க கிட்ட அந்த உறுப்பினர் கார்டை பெற்று வர முடியும். இணையதளத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கு, ஓட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறுதிமொழி படிலத்தை டவுன்லோட் செய்துட்டு நான் ஆர்டர் டொனேட் பண்ண முடியும்.
இதுல ஆதார் உள்ளிட்ட விவரங்களை பதிவேற்றம் செய்து அந்த உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்து அதுல இருந்து நான் வந்து உறுப்பினர் கார்டை வந்து டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ள முடியும். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து இணையதளத்தின் மூலம் நம்ம பதிவேற்றம் செய்து நம்ம வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய முடியும். TRANSPAN.gov.in அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. நாம வந்து இதன் வழியாகவும் உடல் உறுப்பு தானத்தை வந்து பதிவேற்றம் செய்ய முடியும். அவங்க வந்து நமக்கு உறுப்பினர் அட்டையும் நம்ம என்ன செய்யலாம், டவுன்லோட் செய்து இணையத்தின் வழியாகவே எடுத்துக்கொள்ள முடியும். இந்த தகவலை நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். ஒருவர் உயிரோடு இருக்கும்போது எந்தெந்த உறுப்புகளை உடல் உறுப்பு தானம் செய்ய முடியும்னா, அவரோட சிறுநீரகங்கள்ல ஒன்றை தானமாக வளர்க்க முடியும். கல்லீரல்ல ஒரு பகுதியை உடல் உறுப்பு தானம் செய்ய முடியும். இதையும் யாருக்கு செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க பிளட் ரிலேஷனுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது அவருடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, குழந்தை, மகன் அல்லது மகளுக்கு இவங்களுக்கு மட்டும்தான், இந்த 8 உறவுகளுக்கு மட்டும்தான் உயிரோடு இருக்கும்போது உறுப்பு தானத்தை செய்ய முடியும். அவங்க இறந்த பிறகுதான், அதாவது மூளைச்சாவு விபத்துல அடைஞ்சிருவாங்க இல்லையா, அப்ப இவங்களுடைய என்னென்ன உறுப்புகள் வந்து எடுக்கப்படுகின்றன அப்படி பார்த்தீங்கன்னா, கண்கள், சிறுநீரகங்கள், இதயம், நுரையீரல், ஈவன் இந்த தோல் தசைகள், கல்லீரல், கணையம், சிறுகுடல் போன்ற உறுப்புகள் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8 - 12 நபர்களுக்கு பொருத்தப்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு உறுப்பு தானத்தின் மூலம் 12 நபர்களை நம்ம பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னா, நாம இன்றே இந்த உறுப்பு தானம் செய்ய தயாராகணும். நம்ம எல்லோருமே உறுப்பு தானம் செய்தோம்னா இன்னைக்கு நிறைய நபர்களை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்றதை ஆலிம் ஜான் ஆப்ரஹாம் என்ற 10 மாத குழந்தையோட வாழ்க்கையிலிருந்து நாம தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள், மீண்டும் சொல்கிறேன், புதைக்கப்படவில்லை, உறுப்பு மாற்றத்திற்காக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றே சொல்லி இந்த நிகழ்வை இத்தோட நிறைவு செய்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வேறொரு தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி தோழர்களே.